கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை 6 மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின்மணியை போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காணும்படியாக தேவன் பாராட்டின இந்த பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த வருஷத்தில் துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த புதிய மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ பேர் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாய் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர் மரணத்தில், ஆபத்தில், விபத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நமக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தபோதும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினதாக இருந்தது. அவருடைய கரம் நம்மளை சுமந்ததாய் பாதுகாத்ததாக இருந்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட ஜீவனோடு கூட ஒரு புதிய மாதத்தை பார்த்திருக்கிறோம். இந்த தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாய் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த மாதத்தில் யாரெல்லாம் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறாங்களோ, யார் கர்த்தரை மாத்திரம் இறுக பிடித்து கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யார் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறாங்களோ, யார் கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் எல்லாரும், தன்னுடைய உறவினர்கள், தன் நம்பினவங்க, தன் வீட்டில் உள்ளவங்க தான். ஆனால் யோசேப்பை குழியில் தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம், விற்று விடுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல வீணான பழி, தன் செய்யாத பாவத்திற்கு வீண் பழி வருகிறதை பார்க்கிறோம். அவமானங்கள், தள்ளப்பட்ட சூழ்நிலைகள், கண்ணீர், வேதனை, எவ்வளோ வேதனையாக இருந்திருப்பான், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ சூழ்நிலை, தெரியாத இடம், தெரியாத ஜனங்கள், அவமானம். எல்லா சூழ்நிலையிலும் நம்பினவங்க இப்படி விட்டுட்டாங்களே, தன்னுடைய சகோதரர்கள், தன் குடும்பத்தில் உள்ளவர்களை இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலை. ஆனால் இப்படியாப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எல்லா சூழ்நிலையிலையும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கொண்டு பஞ்ச காலத்தில் யார் தள்ளுனாங்களோ, யார் வேதனைப்படுத்தினாங்களோ, யார் நிமித்தமாய் அவன் சோர்ந்து போய் கண்ணீரோடு கூட இருந்தானோ அந்த சகோதரர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், அரிக்கட்டுகள் நிமிரச் செய்த தன்னுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டு தாழ விழுந்து தான் கண்ட தரிசனத்தின் பிரகாரமாய் யோசேப்பை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து, யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டு தாழ வணங்கினது என்று சொன்ன அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யார் கர்த்தரை நம்புகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். யார் கர்த்தரை மாத்திரம் எல்லா சூழ்நிலையும், அவமானப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை, வேதனையாக இருக்கிற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரம் நம்ப முடியுது, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும், கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும், காண்பிக்கப்பட்ட கர்த்தர் பேசப்பட்ட எல்லா காரியங்களும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சகோதரர்கள் பஞ்ச காலத்தில் தேடி வருகிற நேரத்தில் யார் எந்த சகோதரன் மரித்து போயிட்டான்னு நினச்சாங்களோ, எந்த சகோதரனை விற்று போட்டு அவனுடைய எல்லா காரியத்தையும் மறந்து போனாங்களோ, கர்த்தர் நினைப்பூட்டும்படியாக, கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த காண்பிக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்துல யோசிப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரிய, யோசேப்பு கர்த்தரை மாத்திரம் நம்பினதுனால கர்த்தர் யோசேப்பை அதிபதியாய் மாற்றினார். தேசம் முழுவதுமாய், எகிப்து தேசம் முழுவதுமாய் அதிபதியாய் மாற்றினார். நீங்களும் நானும் கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தின் பாதையில் வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.